எல்லாம் யூடியூப்பில் பயணிக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம மேச ராசிக்கு காலபூச ராசிக்கு மேச ராசியில் முதல் ராசியாக வரக்கூடிய ராசிக்கு விரயச்சனியை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த விரயச்சனி போட்டது பிறகு அதுக்கான சொல்யூஷன் வீடியோவை இந்த வீடியோ அமைட்டுன்னு சொல்லிட்டு அந்த மேச ராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்கிறது. அந்த 3 நட்சத்திரமும் 3 கேரக்டர். ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேதுவுடைய கேரக்டர், இன்னொரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய கேரக்டர், இன்னொரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய கேரக்டர். இப்படி 3 கேரக்டரும் 9 பாதங்களை கொண்டது. அதனால் ஒரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். அதனால் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ளது. அதற்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். இந்த விரயச்சனி காலங்களில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியோ மேச லக்னமாக இருந்துட்டுனா அதற்கு 5ஆம் அதிபதியாக வந்து விடுவார் சூரியன். செவ்வாய்க்கு மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரம் பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் மேசத்தில் உச்சமாயிட்டுனா அவங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா அரசியலை பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்தான். அதனால தான் பெரிய பெரிய என்பிக்கள், பெரிய பெரிய எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் தான் இருப்பாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 5 கூடிய நட்சத்திரம் லக்னமோ அந்த ராசியோ வாங்கிடுச்சுன்னா அவங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆவாங்க. ஏன்னா அதோடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இங்கே தான் இருக்கிறது. அது இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசில் வந்துடும். தனுசு ராசியில் உள்ள அங்கிசாதிபதி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அரசியல் போக்குவரத்து இதெல்லாம் வந்துடும். 2வது முன் ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் விலகும். நம்மளுடைய கர்மான்னு சொல்லுவாங்க, சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமியாவின் கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவை விலகி இப்போ போகக்கூடிய கரண்டில் போகக்கூடிய ஜாதகங்களில் எல்லாருக்கும் யோக நிலையில் கொடுக்கும். 9 கிரகங்கள்லேயே முதன்மையான கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் நம்மளுடைய ராசி லக்னம் பயணிக்கும்போது அவங்களுக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுப்பும். எவ்வளோ பெரிய தரித்திர நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு யோக நிலை கொடுக்குற அளவுக்கு ஆகும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி நட்சத்திரமோ 8 கூடிய நட்சத்திரமோ 12 கூடிய நட்சத்திரமோ பாதகாதி நட்சத்திரமோ இல்லை மாரகாதிபதி நட்சத்திரமோ பயணிக்கும்போது அவங்களுக்கு யோகத்தை ஏற்படாது. ஆனால் இந்த மேசராசி மேச லக்னத்திற்கு 5 கூடிய நட்சத்திரத்தை இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாகவே பிறக்கும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். இவங்களுக்கு இந்த விரயச்சனியிலிருந்து, ஜென்மச்சனியிலிருந்து, பாதச்சனியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணிங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தாராபலன்னு ஒரு தாராபலன் உண்டு. இந்த தாராபலன் டெய்லி காலண்டரை பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் போயிட்டே இருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி போகக்கூடிய நேரத்தில் பணம், பேர், புகழ், வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி, குடும்பத்தில் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் கொண்டுட்டு போங்க. 7ஆம் சனி நடக்குதுங்க, இதில் எதுவுமே செய்ய முடியாது, எதையும் பார்க்க வேணாம். உங்களுடைய தசாபுத்திகளே மிஞ்சி அடிக்குது. உங்களுடைய தசாபுத்திகள், திசை, அந்தரம், சூட்சமம், பிராணன், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நட்சத்திரங்கள் வேலை பார்க்கும். ஏனுக்குன்னா அதுக்குள்ளேயே இந்த திசைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தான் போயிட்டு இருக்க போகுது. அதனால் இந்த தாராபலன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வேலை பார்க்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தாராபலத்துடைய நேம் சொல்கிறேன் பாருங்கள். ஜென்மதாரைங்கிறது உங்களுடைய நட்சத்திரம். அதற்கு 2ஆம் இடம் சம்பத்தாரை, விபத்தாரை, ஷேமதாரை, பிரத்திகதாரை, சாதகதாரை, வததாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரைன்னு சொல்லிட்டு 9 தாரைகள் இருக்கிறது. இந்த 9 தாரையும் உங்களுக்கு 27 நட்சத்திரம் கொண்டது தான். அதனால் இந்த 27 நட்சத்திரத்தையும் 9 தாரைக்குள்ளே தான் இருக்கிறது. அதை டெய்லியும் பயன்படுத்துங்க. இதிலேருந்து தப்பிச்சு இதில் வரக்கூடிய இறைவனையும் பயன்படுத்துங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா சூரியன் தான் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நட்சத்திரம். அதனால் இதில் நீங்கள் பயணிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் 1ஆம் நட்சத்திரம் ஜென்மத்தில் வருவதா, 2ஆம் நட்சத்திரம் சம்பத்தில் வரும். சம்பத்தில் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க. என்ன வேணாலும், எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க. சுபகாரியம், குழந்தைகளுக்கு பேர் வைப்பது, குழந்தைகளை ஸ்கூலில் சேர்ப்பது, நம்மளுடைய வெளியூர் பயணங்கள் போவது, எல்லாமே நீங்கள் அதில் செய்யலாம். அதற்கு வரக்கூடிய 3ஆவது நட்சத்திரம் தான் விளக்கப்படும் நட்சத்திரம்.
அதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தை தவிர்த்துக்குங்க. ஏன்னா இதில் தான் உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகிறப்ப விபத்துக்களை உருவாக்கும். கல்யாண காட்சிக்கு போகிறப்ப அதை நிப்பாட்டும். இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. இதற்கு 4ஆம் சேமதாரைன்னு வரும். சேமதாரையில் எல்லா விஷயங்களும் செய்யும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு 5வது நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரும். அது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் எந்த காரியமும் செய்யாதீங்க. அங்கே திசைகள் நல்லா இருந்தால் கை கொடுக்கும். இங்கே தாராபலன் அடிப்படையில் உங்களுக்கு கை கொடுக்காது. அதுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எல்லாமே செய்யுங்க. இது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு எல்லா சாதகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அதற்கு 7வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் எதுவும் செய்யாதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்களில் எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா எல்லா பலனுமே வதையாகிவிடும். அதற்கு 8வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்காக எல்லா வேலையும் செய்யலாம். ஏன்னா இது மைத்திரதாரை. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யலாம். அதற்கு பிறகு 9 கோடி நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்கள் வருவதனால இந்த நட்சத்திரத்திலையும் எல்லா வேலையும் பார்க்கலாம். இது பரம மைத்திரதாரையாக